Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நான் மேக்ஸிமம் அண்ட் மினிமா பற்றி பேசியிருக்கும் போது ஒரு ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக கொடுத்துருந்தேன். இப்போ அதோட சொல்யூஷன் பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் y and at what x this happens. ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறனாலே we have to check dy by dx and put that is equal to 0. So in the case இங்கே x power 4 இருக்கு, x power n மாதிரி, so அப்போ n x power n minus 1, அப்போ 4x cube minus 4, இந்த x cube நம்ம பண்ணும்போது 3x power 3 minus 1, so we'll have 3x square plus we have 10 என்றது constant, so அதை பண்ணா 0. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 4x ஸ்கொயர் காமனாக இருக்குது ரெண்டுத்துல இருந்தும். ஸோ இதுல இருந்து 4x ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டுனா ஐ ஹவ் ஒன்லி எக்ஸ் டேர்ம் இயர். அண்ட் தென் சிமிலர்லி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், 4x ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா ஐ ஹவ் 3. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ 0 ஆகும் அப்படின்னா either this term should be equal to 0 or this term should be equal to 0. இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயரை 0 போட்டேன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 0. x minus 3 ஓட வேல்யூ 0 போட்டேன்னா அப்போ என்னோட எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை மறுபடியும் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அண்ட் தென் we have to substitute the values of x in that double differentiation. Check whether it's greater than 0 or less than 0. அதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு we have to differentiate dy by dx again. ஸோ பண்ணோன்னா we have 4x cube. ஸோ அது பண்ணும்போது 4 தனியாக இருக்கும். x cube பண்ணும்போது 3x square minus 4 into 3 அப்படி இருக்கு. x square பண்ணும்போது I am getting 2x plus 0 which is equal to 0. ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகிடும், 4 3s are 12, 12x square minus 24x which is equal to 0. ஸோ நம்ம d square x by dx, d square y by dx square x is equal to 0 போட்டால் என்னவாகுது, ஆன்சர் வந்து 0 தான். ஸோ அப்போ இது வந்து மேக்ஸிமா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து x ஈக்குவல் டு 3 போட்டு பார்க்கலாமா. ஸோ 3 போட்டு பார்த்தா என்ன வருது, x is equal to 3. I am getting 12 into 3 square will be 9 minus 24 into 3 which is equal to, which அது என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ 9 2s are 18, 108 minus 24 3s are 12, 3 2s are 6, 72. So obviously this is going to be a positive value. So positive value நாலே நம்மளுக்கு minimum. ஓகே, இந்த கொஸ்டின் தான் இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஃபரன்ஷியேஷனை எப்படி நம்ம பிசிக்ஸ்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ how differentiation useful in physics. Useful in physics. ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் எப்பயுமே லீனியர் மோஷன்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம 11th and 12th நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இன் சர்க்குலர் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னு பார்க்க போகும்போது நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எஸ் வெக்டார். ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டி. whereas display this in case of linear motion. Whereas if it is a circular motion, அப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் in terms of theta. ஸோ சர்க்குலர் மோஷனில் போகும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ தீட்டா போயிருக்கு, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி தீட்டா, this theta can either be in radian or be in angle or degrees. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போனோம்னா, if we already know displacement, so change of displacement with respective to time அப்படின்னா என்ன அர்த்தம், change of displacement யார் சேஞ்ச் ஆகிறாங்க, டைம் சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ that term we called it as a change of displacement with respective to time. அது ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு velocity. Similarly, change of velocity with respective to time என்ன அப்படின்னு பார்த்தோன்னா acceleration. இங்கே நான் எல்லாத்துக்கும் வந்து
இந்த சிம்பிள் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இது டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நம்ம சிம்பிளாக டைரக்ஷனே இல்லாமல் வெறும் v of tன்னு போட்டிங்கன்னா this will be speed. இது வந்து வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி எந்த ஸ்பீடில் எந்த டைரக்ஷன் போகுதுன்னு சொல்லும். வேற ஸ்பீட் வந்து நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோம் அது மட்டும் தான் சொல்லும். வேற வெலாசிட்டி tells us how fast we are going and also in which direction we are going. whereas speed நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அது மட்டும் தான் சொல்லும். சிமிலர்லி ஆக்சலரேஷன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஆக்சலரேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ இது எல்லாமே டைரக்ஷனல் டிபெண்ட். ஸோ இது எல்லாமே வெக்டார்ஸ். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து இந்த பொசிஷனில் சர்க்குலர் மோஷனே எடுத்துக்கலாமே. So the person is in the position, either ஒரு 10 minutes கழிச்சு அவன் இந்த பொசிஷன்லேயே இருக்கலாம் or else he can change into B. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒன்று சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அப்போது இனிஷியலி he will be in 0. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 0 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0, மேபி we can take it this. ஸோ இனிஷியலி he will be in 0 A prime. ஸோ கொஞ்சம் ஆங்கிள், அதாவது அக்யூட் ஆங்கிள் அவன் கொஞ்சம் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போய் இந்த சி பாயிண்ட்ல வரும்போது இல் டேக் 90 டிகிரி, டி பாயிண்ட் வரும்போது இல் டேக் 180 டிகிரி, ஸோ அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி அவனோட பொசிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் we have two quantities, one is time independent and the other one is dependent and the other one is independent. ஸோ in this case நம்மளுக்கு எது வந்து டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா this is displacement. ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்? ஏன்னா ஒரு டைமுக்கும் டைமை பொறுத்து அந்த பொசிஷன் மாறும். ஸோ இப்படி மாறுறதுனால அப்போ நான் டைமை மாற்றுறேன்னா என்ன பொசிஷன் போகும் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறது தான் வெலாசிட்டி. அண்ட் வெலாசிட்டி நான் எவ்வளோ டைமில் எவ்வளோ வெலாசிட்டி அதிகமாக போதா கம்மியாக போதா ஸோ அப்படின்றத டிஸ்டிங்விஷ் பண்ணுறது தான் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ன்றதை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டி கியூப் ஆர் சைன் டி காஸ் டி எதுனாலும் கொடுக்கலாம். வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவோம் அண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப பேசிக். இங்கே நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டிவி பை டிடி. ஸோ இட் கேன் பி ஆல்சோ ரிட்டன் as instead of v நம்ம என்ன போடலாம் ds by dt. ஸோ I can add d square s by dt square. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் ட்ரிக்கியாக 1 மார்க்கில் v வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது அப்போ எக்ஸ் என்ன டைரக்ஷனில் போகும், v லெஸ் தேன் 0வாக இருக்குது அப்போ எக்ஸ் என்ன டைரக்ஷனில் போகும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு தட் we need to know what is v of t. ஸோ v of t equal to ds by dt, acceleration of t equal to dv by dt. ஓகே, ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்ட்டிகல் இஸ் மூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன் எங்கிருந்து மூவ் ஆகுது, இட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஆரிஜின். ஓகே, இப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஃப் போட்டுக்கிறேன். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன், இது மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன். நம்மளுக்கு ஒய்யை பற்றி பிரச்சனை இல்லை பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பார்ட்டிகல் வந்து என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போது நம்மளுக்கு v வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், v இன்க்ரீஸ் ஆகுதுன்னா v இஸ் கிரேட்டர் தேன் 0னா அப்போ ஆப்வியஸ்லி ds இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்போது 0லேருந்து அது அதிகமாகுது. ஸோ இன் திஸ் கேஸ் particle is moving in positive x direction. Particle is moving in positive x direction. இப்போ in this case நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா v வந்து less than 0 போடுறேன். அப்போ v எப்போ less than 0வாக இருக்கும், நம்மளுக்கு ds வந்து less than 0. ஸோ ds less than 0னா என்ன, ஸோ இங்கே இருந்து நம்ம இங்கே வந்து -1 -2லாம் இருக்குது. ஸோ 0லேருந்து அது -2 போகும்போது அப்போ அதோட பொசிஷன் கம்மியாகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வெலாசிட்டியும் கம்மியாகுது. ஸோ in this case the particle is moving in negative x direction. In negative x direction. ஸோ இங்கே positive x direction. ஸோ இங்கே negative x direction. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது வெலாசிட்டியை பார்த்து
இப்போ நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன். ஸோ இஃப் ஆக்சிலரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கிரேட்டர் தேன் 0 இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது? வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இஃப் ஆக்சிலரேஷன் இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா வெலாசிட்டியும் லெஸ் தேன் 0 தான். அப்போ இனிஷியலாக இருந்த டிவி, இட்ஸ் நாட் வெலாசிட்டி டிவி. அப்போ இனிஷியலாக இருந்ததை விட ஃபைனல் வெலாசிட்டி 0வாக இருக்கு. அப்போ கம்மியாக இருக்கு. ஸோ அப்படிலேருந்து என்ன தெரிய வருது நம்மளுக்கு? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி லெஸ் தேன் 0. ஸோ முன்னாடி இருந்ததை விட வண்டி ஸ்லோவாக போகுது. ஸோ வெலாசிட்டி decreases. So in this case, இதை நம்ம velocity decreasesனு சொல்லலாம், or speed. So speed னு சொல்லலாம். ஏன்னா இங்க நம்ம direction பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு, x direction தான். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த v-வும் a-வும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எப்படி மாறும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, v is greater than 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் v is greater than 0 and a is also greater than 0. So v greater than 0 னா நமக்கு என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் மூவிங் இன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ a greater than 0 னா என்ன அர்த்தம்? ஸோ ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? பார்ட்டிகல் will move in a positive x axis with increased speed. ஸோ இப்போ v வந்து greater than 0 பட் தென் a வந்து லெஸ் தேன் 0. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மூவ் ஆகுது, பட் தென் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக மூவ் ஆகுது. ஸோ இந்த கேஸை விட இந்த கேஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பியை ரீச் பண்ணுறதுக்கு இது வந்து 2 செகண்ட்ஸில் எடுத்துக்குதுன்னா இது ஏ டு பியை ரீச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 10 செகண்ட்ஸ். புரியுதா? ஏன் 10 செகண்ட்? ஏன்னா இங்கே ஆக்சிலரேஷன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் அதனால. ஸோ ஈவன் தோ v கிரேட்டராக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் கம்மியாக கொடுக்கணும், அது இப்படி போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, v ரெண்டு கேஸ், v less than 0. ஸோ v less than 0, acceleration greater than 0. ஸோ இந்த கேஸில் it will moving in a negative x direction. ஸோ ஸ்பீட்ஸ் அப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ 0லேருந்து -5 போகிறதுக்கு நம்மளுக்கு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னா, அப்போ சிமிலர்லி இந்த கேஸில் a less than 0, அப்போ இங்கே ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ 0லேருந்து -5 போகிறதுக்கு it will take more than 3 seconds. Let me tell it as 7 or 8 seconds. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பேசிக்ஸு. ஸோ இது என்ன? இதை வச்சு மேபி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா அந்த நீங்கள் டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ப்ராப்ளம்ஸ் போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் problem number 1, find initial velocity and initial acceleration. So first வந்து கொடுத்துட்டாங்க s is equal to a plus bt plus ct square plus dt power 4. இங்க நம்மளுக்கு a, b, c and d இது எல்லாமே வந்து constants. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? v ஈக்குவல் டு ds by dt. ஸோ அப்போ என்ன நடக்கும்? ds by dt போகும்போது we already told a, b, c are constant. அப்போ a வந்து 0 ஆகிடும். ப்ளஸ் b பண்ணும்போது 2bt ப்ளஸ் c பண்ணும்போது b வந்து t மட்டும்தான் இருக்குது, அப்போ b தான் வரும். c பண்ணும்போது 2ct ப்ளஸ் d பண்ணும்போது 4dtq. ஸோ இனிஷியல் வெலாசிட்டினா என்ன? ஸோ இனிஷியலாக இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்போ வண்டியை எடுக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கே நான் வந்து எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குறேன் அப்படின்றது நான் டிஸ்டன்ஸே மூவ் ஆகிருக்க மாட்டேன். ஸோ அட் டைம் t ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு வெலாசிட்டி என்ன இருக்கோ இந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, சிமிலர்லி இனிஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஆக்சலரேஷன் அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த கேஸை நம்ம இதில் சால்வ் பண்ணும்போது b மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லா டேர்ம் கூடயும் நம்மளுக்கு t இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி இஸ் v.
velocity is b. ஸோ நம்மளுக்கு இது என்ன லென்த் என்னன்னு சொல்ல. ஸோ நார்மலாக நம்ம v யூஸ் SI யூனிட் as மீட்டர் per செகண்ட். ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா acceleration. ஸோ acceleration ஒன்றுமே இல்லை, dv by dt equal to acceleration. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் அகெயின் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பண்ணால் நம்மளுக்கு என்னவாகும், b is a constant, so 0 plus 2 into c, t அப்பனா 1 plus 4 into d அப்படியே வச்சுக்கலாம், t cube அப்பனா 3t square. So answer will be 2c plus 4 3s are 12dt square. So இது acceleration. So இப்போ same initial acceleration. Initial acceleration நமக்கு என்ன வந்துரும், t equal to 0. So a initial equal to 2c. இங்க நமக்கு என்ன வரும், மீட்டர் per second square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ இதுலேயே நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன மாதிரி வேரியண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்றது நான் இதுலேயே சொல்லிடுறேன். ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷியோ பிட்வீன் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் இனிஷியல் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ ரேஷியோ நம்ம போடும்போது என்ன வரும், velocity initial by velocity acceleration equal to b by 2c. இவ்வளோதான். ஸோ இது செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுலேயே தேர்ட் சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைமில் கேட்பாங்க. ஸோ velocity at t equal to 3 seconds. ஸோ ஃபர்ஸ்ட் velocity t equal to 3 secondsல we have to take this equation. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் நம்மளுக்கு velocity in terms of tல இருக்கு. ஸோ அப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், velocity equal to b plus 2c into 3 plus 4d 3 cube. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், இங்கே b plus 3 2s are 6c plus 4 into 9 9 4s are 36d. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 2 ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் போகலாம். x is equal to 60 minus t square plus 4. இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா ஏன்னா இது வந்து மூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸோ அதனால எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா find the time interval at which particle moving along positive x-axis. So particle moving along positive x-axis. So positive x-axis, like if a particle is going to move, then the velocity should be greater than 0. So இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம dx இது நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் தென் ரொம்ப ஈஸி. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we have the first term will be 6, செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் டி ஸ்கொயரை பண்ணும்போது 2t ஆயிடும். ஸோ இந்த கேஸில் நான் 2வை மட்டும் வெளியே எடுத்துட்டேன்னா ஐ ஹேவ் 3 minus t. ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இஃப் t equal to 3 என்ன ஆயிடும், velocity will be 0. if t greater than 3 என்ன ஆயிடும், velocity is equal to greater than 3. அப்போ 3 minus anything greater than will be negative sign. if t less than 3 அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும், velocity equal to இதெல்லாமே அப்போ it will be positive. ஸோ எந்த ரீஜியன்ல, ஸோ 0 to t less than 30. ஸோ அப்போ t ஓட வேல்யூ என்னவாயிரும்னா from 0 till less than 3 seconds. ஸோ அப்போ at t நம்மளுக்கு என்னவாயிடும், it is going to be velocity is 0. ஸோ இதுதான் நம்மளோட ரீஜன். ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity is greater than 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளம் மாதிரி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் அதர் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இதோட ஆன்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். These are the workout problems. So first problem வந்து s of t equal to 2t cube minus 9t square plus 12t.
So examine at what time the particles moves in positive and as well as negative x direction. அப்புறம் at what time the acceleration is increased. Okay. So second question இதுதான். So எப்போ வந்து they have given the displacement, at what time the particle comes to rest. So what happens when particle comes to rest? V equal to 0. இது வந்து not a question. இதை நான் உங்களுக்கு hint மாதிரி கொடுக்குறேன். So ட்ரை பண்ணுங்க. So எப்போ particle moves in positive x direction. So similarly இங்க restனாலும் அதே தான் v equal to 0. What happens to velocity and acceleration and t tends to infinity. So இதுக்கு வந்து you have to check t வந்து infinity ஆகும்போது e power minus chain ஆகும். Just check பண்ணுங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு போடணும்னு நினச்ச ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும் யூஸிங் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை சால்வ் பண்ணலாம். And then the upcoming videos we are moving into integration. Okay, so thank you.